குடங்களின் கதை. ஒரு காலத்தில் ஒரு ஆற்றங்கரையில் 2 குடங்கள் இருந்த. ஒன்று பளபளப்பான புதிய குடம், அழகாகவும் உறுதியாகவும் இருந்தது. மற்றொன்று பழைய குடம், உடைஞ்சு பிளவுகளுடன் இருந்தது. ஒரு நீர்க்காரன் தினமும் அந்த 2 குடங்களையும் தனது தோளில் சுமந்த ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்துச் செல்வான். புதிய குடம் எப்போதும் பெருமையுடன் நிரம்பி வீடு சென்றிடும். ஆனால் பழைய குடம் பாதியில் தண்ணீர் சிந்தப்பட்டு வீடு சென்போது அறை மட்டுமே நிரம்பியிருக்கும். அதனால் அது கவலையில் தாழ்ந்து நீர்க்காரனிடம் சொன்னது, நான் பயனற்றவன். நீ எனக்காக உழைக்கிறாய், ஆனால் நான் அரை தண்ணீரையும் இழந்து விடுறேன். உனக்கு உதவ முடியவில்லை. அப்போது நீர்க்காரன் சிரித்துக்கொண்டு சொன்னான், அப்படி நினைக்காதே. பாதையிலும் பக்கத்தில் மலர்கள் பூத்திருக்கிறத கவனிச்சாயா? நான் அவற்றை விதைச்சேன். நீ சிந்திய தண்ணீரா அவை வளம் பெற்றது. அந்த மலர்களா நான் வீட்டுக்கு அழகு சேர்த்தேன். நீயும் உன் விதத்தில் மிகவும் பயனுள்ளவன். கதையின் நற்செய்தி ஒவ்வொருவருக்கும் நம் பலவீனங்கள் சூடு பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவையா மாறலாம்.